الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أن الله الذي خلق السماوات والأرض ولم يعي بخلقهن بقادر على أن يحيي الموتى بلى إنه على كل شيء قدير ويوم يعرض الذين كفروا على النار أليس هذا بالحق قالوا بلى وربنا قال فذوقوا العذاب بما كنتم تكفرون فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون சூரத்துல் அஹ்காஃப் உடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 33வது ஆயத்திலிருந்து 35வது ஆயத்து வரைக்கும். சென்ற பாடத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜின்களை அனுப்பி அந்த ஜின்கள் குர்ஆனை கேட்ட விடயங்களையும் அந்த ஜின்கள் தங்களுடைய சமூகத்தாரிடம் சென்று அவர்களை குர்ஆனின் பக்கம் தாவத் கொடுத்த விடயங்களையும் சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் எவ்வளோ சக்தி மிக்க கூடியவன், உங்களையெல்லாம் 7 வானம் இந்த பூமியை படைத்தவன், உங்களுடைய மரணத்துக்கு பிறகு திரும்ப எழுப்பாட்டுவதற்கு சக்தி உடையவன் என்ற விடயத்தையும், மறுத்த அனைவர்களையும் நரகத்தில் போட்டு இப்பொழுது உங்களுக்கு விளங்குதா, எது உண்மைன்னு புரியுதா என்று கேட்பான் என்பதையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இதற்கு முன் வந்த நபிமார்கள் பொறுமையாக இருந்ததை போன்று பொறுமையாக இருங்கள் என்றும், கியாமத்துடைய நாளையில் போய் உலக வாழ்க்கையை சிந்தித்தால் அது ஒரு நாளுடைய ஒரு பகுதியை போன்றுதான் இருக்கும் என்ற இந்த 4 விடயங்களை கூறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை அல்லாஹ் முடிக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யரவ், அவர்கள் பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? எதை? இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் மறுமையில் எழுப்பாட்டப்படுவதை மறுக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். மரணத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது என்று கேட்டால் அதிகமானவர்களுடைய பதில் மறுபிறப்பு தான். ஆனால் முஸ்லீம்களுடைய பதில் மறுபிறப்பு அல்ல. முஸ்லீம்களுடைய பதில் என்ன? இந்த உடம்பில் இருந்த உயிர் எங்கு செல்கிறது என்று கேட்டால் இதற்கு முன்னால் இந்த உயிர் எங்கு இருந்ததோ அங்கு போய் சேருகிறது. ஏனென்றால் முழு விஞ்ஞானிகளும் உலகத்துள்ள அறிவுள்ளவர்களும் ஏற்றுக்கொண்ட விடயம் என்னவென்றால், தாயுடைய வயிற்றுக்குள் செய்யப்பட்டது நம்முடைய உடம்பு மாத்திரம்தான், உயிர் அல்ல. தாயுடைய வயிற்றுக்குள் செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது உடம்பு மாத்திரம்தான். அதற்குள் உயிரை கொடுத்தவன் அல்லாஹ். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது பூமிக்கு வந்ததற்கு பிறகு இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியாகிறதா
அந்த உயிர் ஆரம்பத்தில் எங்கு இருந்ததோ அங்கு போய் சேருகிறது. அந்த உயிர் எங்கிருந்தது? அல்லாஹ்விடம் இருந்தது. உயிர் எதனால் வெளிவருகிறது என்பதையும் விஞ்ஞானிகள் இன்று எழுதியிருக்கிறார்கள். வாயால் தான் உயிர் வெளிவருகிறது. உயிர் வெளிவரும் பொழுது கண்கள் அதை பார்க்கின்றது. இந்த உயிர் இன்னொரு இடத்துக்கு செல்கிறது. உடம்பு மண்ணுக்கு செல்கிறது. மண்ணுக்கு சென்ற உடம்புக்குள் திரும்ப உயிர் வருகிறது. எவ்வாறு தாயுடைய வயிற்றுக்குள் உடம்பு இருக்கும் பொழுது உயிர் வந்ததோ, இதேபோல் மண்ணறைக்குள் உடம்பு இருக்கும் பொழுதும் அங்கும் திரும்ப உயிர் வருகிறது என்பதுதான் முஸ்லீம்களுடைய கோட்பாடும் கொள்கை. இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். அவலம் யரவ், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்னல்லாஹ அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அந்த அல்லாஹ் தான். வானத்தை படைத்தது வேறு கடவுள், பூமியை படைத்தது வேறு என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அந்த அல்லாஹ் தான். படைத்துவிட்டு வலம் யஅய பிஹல்கிஹின்ன, அதை படைத்ததால் அவன் சோர்வடைந்து விடவில்லை. 110 மாடு கட்டிடம் கட்டி சோர்வடைந்ததை போல் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். வலம் யஅய பிஹல்கிஹின்ன, அவன் பலகீனம் அடையவில்லை அல்லாஹ். இப்படிப்பட்ட அல்லாஹ், இந்த பெரும் வானத்தை படைத்த அல்லாஹ், இந்த பெரும் விசாலமான பூமியை படைத்த அல்லாஹ் பிகாதிர், சக்தி உடையவன். காதிர் என்ற என்ன? காதிர், கதீர், முக்ததிர், அஸ்மாவுல் ஹுஸ்னால வரும். காதிர், கதீர், முக்ததிர், இந்த மூன்றுக்கும் கருத்து சக்தி உடையவன். எதற்கு சக்தி உடையவன்? அலா அய்யுஹியல் மௌதா, உங்களில் மரணித்தவர்களை திரும்ப உயிர்ப்பிப்பதற்கு சக்தி உடையவன். இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விடயம். மரணித்தவர்களுக்கு உயிர் கிடைக்குமா? மரணித்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்களா? எழுவார்கள். நீங்கள் உடம்பை எரித்தாலும் சரி, உடம்பை மண்ணுக்குள் அடக்கினாலும் சரி, உடம்பை துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, திரும்ப அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான்? ஏனென்றால் உங்களை விட பெரிய படைப்பு தான் வானம் பூமி. இதை எனக்கு படைக்க முடியுமாக இருந்தால் உங்களை திருப்பி எழுப்பாற்றுறது எனக்கு பெரிய ஒரு காரியம் அல்ல. சூரத்துல் காஃபிர் 40வது சூரா 57வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லഖல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி அக்பரு மின் ஹல்கின் நாஸ், வானங்கள் பூமியுடைய படைப்பு மனித படைப்பை விட மிக பிரம்மாண்டமானது. வானத்துக்கு அகலம் தெரியுமா யாருக்காவது? வானத்துடைய நீளம் தெரியுமா? தெரியாது. பூமியுடைய அகலம் நீளமாவது தெரியும். ஏன்னா பூமியில் எந்த அளவு தண்ணி இருக்குது, எந்த அளவு மண் இருக்குது என்றெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறோம். ஆனால் வானத்துடைய அகலம் நீளம் தெரியாது. ஏன் தெரியாது? வானத்தை படைத்தவன் சொல்லுகிறான், நாளாந்தம் வானம் விஸ்தரித்து கொண்டு இருக்கிறது. இன்றிருந்த வானம் அல்ல நாளை இருக்க போகிறது. வானம் ஒவ்வொரு நாளும் அது விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய விடயம். அதனால் வானத்துக்கு அகலத்தை கண்டுபிடிக்க முடியாது, வானத்துடைய நீளத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வானம் பூமி மனித படைப்பை விட மிக பிரம்மாண்டமான படைப்பு. வலகின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனால் அதிகமான மனிதர்கள் இதை அறிய மாட்டார்கள். அப்ப வானத்தை பூமியை படைச்ச அல்லாஹ் நீங்க மரணித்ததற்கு பிறகு உங்களை எழுப்பாட்டுவதற்கு என்ன சக்தி உண்டு. இதற்குத்தான் பெரிய உதாரணம். செத்ததிலிருந்து
உயிர்ப்பிக்கிறான், மரணித்ததிலிருந்து உயிர்ப்பிக்கிறான். எல்லோரும் சொல்லுவாங்க, முட்டையிலிருந்து என்ன வருது? கோழி வருகிறது. கோழியிலிருந்து முட்டையை உருவாக்குறது அல்லாஹ். முட்டை ஒரு செத்தது, இதுக்குள்ளிருந்து உயிர் வெளியாகிறது, கோழி குஞ்சு உருவாகிறது. அல்லாஹ் இதை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லிவிட்டு பலா, பலா என்ற அரபுல ரெண்டு வார்த்தை, நாம் பலா. நாம் என்றா ஒன்றை உறுதிப்படுத்துறதுக்கு நாம் என்று சொல்றது. ஆனா பலாண்டா எப்ப எல்லாம் பலா 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 என்று அரபியில குர்ஆன்ல வருமோ, நீங்கள் சிந்திப்பது அல்ல உண்மை, அதற்கு எதிரானதுதான் உண்மை என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் அரபியில் என்ன வார்த்தை? பலா. நாம் பலா ரெண்டும் ஒன்றல்ல. நாம் என்று சொன்னால் நீங்க சொல்றது சரி, ஆமாம் ஆமாம் நாம். ஆனால் பலா என்றால் என்ன கருத்து? நீங்க ஒன்றை சிந்திக்கிறீர்களா, அந்த சிந்தனை பிழையானது, சரியானது வேறு என்பதை சொல்லக்கூடிய வார்த்தை தான் பலா. அல்லாஹ் சொல்கிறான், பலா இன்னஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு சின்ன விடயத்தின் மீதும் கதீர், அவன் சக்தி உடையவன். அப்ப ஒரே ஆயத்தில் பாருங்க, காதிர் கதீர் ரெண்டும் வந்திருக்கு. ஒரே ஆயத்துக்குள்ள காதிர் கதீர். அல்லாஹ்வை விட சக்தி உடையவன் வேறு யாரும் கிடையாது. அதனால எங்களை ஈமான் உறுதி அடையும். எங்களோட மௌத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு இத்தனை கோடான கோடி மக்களையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவார், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நம்பினோமாக இருந்தா எங்களுடைய ஈமானுடைய அடிப்படையில் ஒன்றுதான், எங்கட மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு வாழ்க்கை அல்ல, இன்னும் ரெண்டு வாழ்க்கை இருக்கு. உலகத்துடைய ஒரு வாழ்க்கை தான் முடிஞ்சிருக்கு, தாருத் துன்யா முடிஞ்சு. ரெண்டாவது வாழ்க்கை தாருல் பர்சக். தாருல் பர்சக் எது வரைக்கும்? சூர் ஊதப்படுற வரைக்கும் தான் தாருல் பர்சக். மூணாவது வாழ்க்கை தான் தாருல் ஆகிரா. எப்ப இஸ்ராஃபீல் என்ற மலக்கு சூரை ஊதுவாரோ அதற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையின் பேர் என்ன? தாருல் ஆகிரா. இதெல்லாவற்றையும் முகம் கொடுக்க தயாராக வேணும் முஃமின்கள், முஸ்லீம்கள். இந்த உலகம் மாத்திரமல்ல வாழ்க்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இது அல்லாஹ் சொல்கிறான், வானங்களை பூமியை படைத்த அல்லாஹ் பலகீனம் அடையவில்லை, அவன் நீங்கள் மரணித்த அவ்வளோ பேரையும் உயிர்ப்பிப்பதற்கு சக்தி உடையவன். இதை நீங்க மறுப்பீர்களாக இருந்தா போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உயிர் பெற்று எழும்புற நாள்ல சந்திப்போம். யார் உண்மை யார் பொய் என்கிறது அந்த இடத்துல நாங்க பார்த்து கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க உலக வாழ்க்கையில திரும்ப எழுப்பாட்டப்படுவதை மறுத்தீர்களா? உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ. இதை மறுத்த அவ்வளோ பேரையும் அல்லாஹ் நரகத்திலே போடுவான். அரவன்தான் நரகத்தில் போட்டெடுப்பான். وَيَوْمَ يُعْرَضُ الَّذِينَ كَفَرُوا عَلَى النَّارِ. அனைவர்களையும் கியாமத்தை மறுத்தார்களே, மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை மறுத்தார்களே, அவ்வளோ பேரையும் அல்லாஹ் எங்க போடுவான்? நெருப்புல போடுவான். நெருப்புல போட்டு அல்லாஹ் மௌனமாக இருக்க மாட்டான். கேட்கப்படும், அலைஸ ஹாதா பில் ஹக்க. இது உண்மை இல்லையா? இப்ப விளங்குதா எது உண்மைண்டு? மறுத்தீங்களே உலகத்துல வாழும் பொழுது. உலகத்துல வாழும் பொழுது உங்களோட சிந்தனை பணம் மட்டும்தான், சம்பாதிக்கிற மட்டும்தான். உங்களோட சிந்தனை இருக்கல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்குது, தயாராகணுமே. நெருப்புல போட்டுதான் அல்லாஹ் கேட்பான், அலைஸ ஹாதா பில் ஹக்க. இது உண்மை இல்லையா? என்ன பதில் சொல்லுவார்கள்? காலூ பலா. திரும்ப பலா வருது. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் வேறொண்டு, ஆனா நடந்திருக்குது வேறொண்டே. அல்லாஹ் நாம் என்று சொல்ல இல்ல, பலா
அப்ப உலகத்தில் உள்ள அறவாசி முக்காவாசி மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? உயிர் பிரிஞ்சதோட உடம்ப கொண்டு போய் அடக்கிட்டாச்சு, உடம்ப கொண்டு போய் எரிச்சாச்சு, அதோட வாழ்க்கை முடியுது. அப்படியா? வாழ்க்கை முடியல. இது முஸ்லீம்களுடைய கொள்கை. இது ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு விளங்கக்கூடிய விடயம். இது வாழ்க்கை முடிய இல்லை, வாழ்க்கை இரண்டாம் கட்ட வாழ்க்கை தொடங்குகிறது. قالوا بلى وربنا சொல்லுவாங்க ரப்பே. இப்ப ரப்புன்னு அழைப்பாங்க. அங்க ரப்புன்னு அழைத்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. قالوا بلى وربنا قال فذوقوا العذاب بما كنتم تكفرون. நீங்கள் நிராகரித்ததற்காக தண்டனையை ருசியுங்கள் என்று சொல்லப்படும். அப்ப நிராகரிச்சிடக்கூடாது. யாருக்கெல்லாம் இந்த தெளிவு தேவையோ தஃப்சீர்கள் எடுத்து பாருங்க, இந்த குர்ஆன் எடுத்து பாருங்க. நீங்க எவ்வளோ எதுக்கேலுமோ எதிர்த்து இதை பாருங்க. ஏனென்றா எங்களுக்கும் தேவை எதுக்கிறவங்க தான் வாசிப்பாங்க. வாசித்தவங்களுக்கு தான் தெளிவு கிடைக்கும். ஒன்றுமே தெரியாதவன் எதுக்காதவன் அப்படியே மடையன இருப்பான். எதுக்க கொஞ்சம் பாருங்க, குர்ஆன கொஞ்சம் விளங்குங்க. ஏன்? எங்களுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியில் வாழக்கூடிய அவ்வளோ பேரையும் சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும். இதுதான் எங்களுடைய நோக்கம். எப்படியாவது விளங்கணும், விளங்க எடுக்கணும், விளங்கப்படுத்தணும். அல்லாஹ் சொல்லுவானாம், قال فذوقوا العذاب بما كنتم تكفرون. அப்ப நரகத்தில் அல்லாஹ் போட்டு எடுப்பான். டேய் ஃபிரௌன் செத்துட்டாரா இல்லையா? ஃபிரௌனுடைய உடம்பு இருக்குது, ஆனா ரூஹ் எங்க இருக்குது? அது அல்லாஹ் சொல்றான், அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப் النار يعرضون عليها غدوا وعشيا. காலை மாலை ஃபிரௌன நெருப்புல போட்டு எடுக்கப்படும். எதை போடுற? உடம்பையா உயிரையா? உயிரத்தான், ரூஹத்தான். உடம்புக்கும் உயிருக்கும் வித்தியாசம் தெரியணுமெண்டா போனையும் சிம்மையும் போல என்ன நல்லா விளங்கப்படுத்தினால் தான் தேவை. இதெல்லாம் எதை போல? போனையும் சிம்மையும் போல. போன் எத்தனை போன் இருந்தும் சிம் இல்லைன்னா என்ன செய்யும்? ஆனா சிம்ம மாத்தேலுமா இல்லதா? நோக்கியா போன்லையும் சிம்ம போடலாம், அதை கலத்தி சாம்சங்லையும் போடலாம், அதை கடத்தி ஐபோன்லையும் போடலாம். எதுல சிம்ம போடுறோமோ போன் வேலை செய்யும். உம்மாட வயிற்றுக்குள்ள, தாயுடைய வயிற்றுக்குள்ள போன் வேற, சின்ன போன். வெளியே வந்ததுக்கு ஒரு வேற போன், மண்ணுக்குள்ள வேற போன், எழுப்பாற்ற வேற போன், உதாரணத்துக்கு. ஆனா சிம் ஒரே சிம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. ரூஹு தான் சிம், உடம்பு தான் இந்த போன். உடம்பு மாறலாம், ஆனால் சிம் மாறாது. சிம் ஒரே சிம் தான் எல்லா போன்களுக்கும் போடப்படும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உடம்பு இருக்காது, வேற உடம்பு வரும், ஆனால் ஒரே ரூஹு தான் இருக்கு. அல்லாஹ் ரூஹ பார்த்து சொல்லுவான், ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். நபியே, இதற்கு முன்னால் உறுதியான தூதர்கள் பொறுமையாக இருந்ததை போன்று நீங்களும் பொறுமையாக இருங்க. நீங்க அவசரப்படாதீங்க, சபர் செய்யுங்க. ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். இதற்கு முன்னால் வந்த உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம் தான் யாரு? அதிகமாக பிரபலியமான வார்த்தை உலுல் அஸ்ம் என்கிறது 5 நபிமார்கள். மிக உறுதிமிக்க திடகாத்திரமான நபிமார்கள் யார் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம், 4வது ஈசா அலைஹிஸ்ஸலாம், 5வது
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா சில உலமாக்களுடைய கருத்து, உலுல் அஸ்ம் என்ற நபிமார்கள் 18 நபிமார்கள். எத்தனை நபிமார்கள்? 18 நபிமார்களை அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் 83வது ஆயத்திலிருந்து 86வது ஆயத்து வரைக்கும் இந்த 18 நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த 18 நபிமார்களும் உலகத்துடைய சாதனையாளர்கள். அவங்களோட காலத்துல சாதனையை நிலைநாட்டிட்டு மௌத்தா போனாங்க, சும்மா மௌத்தாகல. அல்லாஹ் சூரா அன்ஆம்ல சொல்றான், வதில்க ஹுஜ்ஜதுனா ஆதைனாஹா இப்ராஹீம அலா கௌமி நர்ஃபஉ தரஜாத்தின் மன் நஷா இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம். முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்துக்கு எதிராக சாதனையை நிலைநாட்டினார். என்ன சாதனை? நெருப்பில் போடப்பட்ட பொழுது சபராக இருந்தார். இதுதான் சாதனை. இதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதை முடிஞ்சு அப்படிதான் நினைச்சாங்க எல்லாரும். நெருப்புல போட்டு தப்புறதா யாராவது? சாதனை. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் முதல் நபி. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ. அவருக்கு நாம் கொடையாக கொடுத்த பிள்ளைதான் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் சின்ன தியாகம் அல்ல. பலஸ்தீன்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. குல்லன் ஹதைனா, எல்லாருக்கும் நேர்வழி காட்டினோம். அல்லாஹ் சொல்றான், வநூஹன் ஹதைனா மின் கபில். நாலாவது நபி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம் சமூகத்துக்கு முகம் கொடுக்கிறண்டா, 5 வருஷம் 10 வருஷம் முகம் கொடுக்கல, அவன் நாட்டை விட்டே ஓடுறாங்கண்டி. எவ்வளோ சோதனைகள் வந்திருக்கு, எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு, எத்தனை இரவுகளை கழித்திருப்பாங்க, எத்தனை பகல்களை கழித்திருப்பாங்க, எவ்வளோ. இதுதான் எங்களோட வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம். இதான். நீங்க முதல் நபி அல்ல, எவ்வளோ கஷ்டங்கள் வரும். நாலாவது நபி வநூஹன் ஹதைனா மின் கபில். ஐந்தாவது وَمِن ذُرِّيَّتِهِ دَاوُودُ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரோட பரம்பரையில வந்தவர். ஆறாவது நபி வசுலைமான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான். ஏழாவது அய்யூப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் நோயால கஷ்டப்பட்டார். வயூசுப், எட்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வமூசா, ஒன்பதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். வஹாரூன், பத்தாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இவ்வாறுதான் நல்லடியார்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். 10 பேர். 11வது வஸகரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டவங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டவங்க. வயஹ்யா, அடுத்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 11வது. அடுத்தது வஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு வந்த பொழுது அல்லாஹ் உயர்த்தினான். 14வது இல்யாஸ், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். குல்லும் மினஸ் ஸாலிஹீன், எல்லோருமே நல்லடியார்கள். 14 பேர் அல்லாஹ் சொல்லிட்டார். அது பிறகு இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்து வெட்டப்படுவதற்கு வருது, சபராக இருந்தார். 15வது. 16வது வல் யஸா, யஸா அலைஹிஸ்ஸலாம். 17வது வயூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். 18வது வலூதா, லூத் அலைஹிஸ்ஸலாம். வகுல்லன் ஃபضلنا على العالمين, ஒவ்வொருவரையும் அகிலத்தார்களை விட சிறப்பாக்கிடும். அப்ப நாங்க முதல் ஆக்கள் இல்லை உலகத்துக்கு. நல்ல விலை கொள்ளும்.
இந்த 18 பேரும் உலுல் அஸ்ம் என்பதாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ பேரும் சபுராக இருந்ததை போல நீங்க சபுர் செய். அப்ப வரலாற படிச்சா தானே சபுர்ன்றதை விளங்கலாம். இப்போ நாங்கள் 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல 5 நாள்ல நாங்கள் உற்சாகம் அடையப்படாது, அவசரப்படப்படாது. 18 நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யஸா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 18 பேர் இவங்க எல்லாம் பொறுமையாக இருந்து வெற்றி அடைந்தவர்கள். அதுதான் இந்த இடத்துல முக்கியம். வெற்றி அடைந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனா, மூசா அலைஹிஸ்ஸலாமா? வெற்றி அடைந்தது நும்ரூதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா? இதுல தான் எங்களுக்கு சந்தோஷம். வெற்றி அடைய போறது நாங்க இன்ஷா அல்லாஹ். ஃபிரௌன்ட தம்பிமாரால வெல்ல இயலாது, நும்ரூதுடைய மச்சாமாரால வெல்ல இயலாது, அபூஜெயில்ற நானா தம்பியால வெல்ல இயலாது. இது உறுதி. வெல்ல முடியாது. வெளிரங்கத்தில் வெற்றி போன்ற ஒரு தோற்றம் ஃபிரௌன் காட்டாத கூத்தா இந்த பூமியில. காரூன், நும்ரூத், அபூஜெயில், ஷத்தாத். ஆனா கடைசியில் முழு பேரும் தோத்தார்கள். இந்த 18 பேரும் தான் வெற்றி அடைந்தார்கள். நபி, ஆகவே சபர் செய். فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم. அவசரப்படாது. அவசரம் வானா ஒன்றில்லை எங்களுக்கு. ولا تستعجل لهم. இமாம் மஸ்ரூக் சொல்றாங்க, எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நோன்பு பிடித்தாங்க, நோம்பாளி. அந்த நாள் பூர்த்தியாக சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, நோன்பு. திரும்ப அடுத்த நாளும் நோன்பு, 2வது நாள். திரும்ப அடுத்த நாளும் நோன்பு, 3வது நாள். ஏன்னா நபி அவங்களுக்கு தொடர் நோன்பு பிடிக்கலாம். சொன்னாங்க ஆயிஷா, இன்ன துன்யா லா தம்பகி லி முஹம்மதின். இந்த உலகம் முஹம்மதுக்கு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு அவசியம் இல்லை இந்த உலகம். வலாலி ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு அவசியம் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, அல்லாஹ் உலுல் அஸ்ம் என்ற ரசூல்மார்கள் இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட அல்லாஹ் பொருந்தி கொண்டது என்ன தெரியுமா? கஷ்டமான விடயங்கள்ல சபர் செய்யும். கஷ்டமான விடயங்கள்ல சபர் செய்யும். விருப்பமான ஒன்றை இழப்பதில் சபர் செய்யும். எப்படி நபி அவங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க? நோன்பு பிடிக்கிறது, பசியோடு இருக்கிற கஷ்டமா இல்லையா? நல்ல விருப்பமான ஒன்று, சாப்பிட்றது விருப்பம், நல்லா தூங்குறது, இதுல சபர் செய்யணும். அதுக்கு பிறகு சொன்னாங்க, என்னிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தானே அதே விடயத்தை என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிட்டு நபி அவங்க இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல் என்று சொல்லிட்டு, அல்லாஹ்வின் சத்தியமாக அவர்கள் பொறுமையாக இருந்ததை போன்று நானும் பொறுமையாக இருக்க போகிறேன். லா குவத இல்லா பில்லாஹ் என்றார். அப்ப எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த இடத்துல விளங்கணும். என்னண்டா, எங்களுக்கும் நபிமார்களுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதர்களாக எங்களுக்கும் ரசூல்மார்கள் நபிமார்களுக்கும் இடையில் 6 வித்தியாசங்கள் இருக்கு. எங்களை விட அவங்க 6 விடயத்தில் விசேடமானோம். ஏன்? எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள தூதர்கள் யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். அவர்கள்தான் 6 விடயம். முதலாவது வஹி. எங்களுக்கு வஹி வராது. அல்லாஹ் நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு கொடுத்த சிறப்பம்சங்கள், முதலாவது சிறப்பம்சம் என்ன? வஹி. வஹி என்றால் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேசுவார். எங்கட காலத்து யாருக்கும் வஹி இறங்காது.
எங்கட காலத்தில் யாருக்கும் வஹி இறங்காது. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மாத்திரம்தான் வஹி. முதலாவது. இரண்டாவது விசேட அம்சம், நபிமார்களுடைய கண்கள் தான் தூங்கும், கல்பு தூங்காது. நபிமார்களுடைய எது தூங்காது? கல்பு தூங்காது, கண் மட்டும்தான் தூங்கும். எங்கட கண்ணும் தூங்கும், கல்பும் தூங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஅராஜுடைய ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, நபிமார்களுடைய கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது. இரண்டாவது விசேட அம்சம். மூன்றாவது விசேட அம்சம், நபிமார்களுடைய சொத்து செல்வங்களுக்கு யாரும் வாரிசாக மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு அனந்தர சொத்து போகாது. நபி அவங்க சொன்னாங்க, இன்னா மஆஷிருல் அம்பியா லா நூரஸ், நாங்க நபிமார்களுடைய கூட்டம், நாங்க வாரிசாக்கப்பட மாட்டோம். அப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, வவரித சுலைமான் தாவூத், சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக மாறினார். இல்ம் நுபுவத், சொத்து அல்ல. அதால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொத்து ஹைபர்ல இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவிடம் வந்து கேட்டாங்க, இந்த வாப்பார சொத்தை தாங்க. சொன்னாங்க, மகளே, உங்களோட வாப்பா சொல்லியிருக்கிறார், நபிமார்கள் வாரிசாக மாட்டார்கள், சொத்து கொடுக்க இயலாது. இவ்வளோ இஸ்லாத்துக்கு செலவழிச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னாட சொத்தை தடை செய்யணுமா? அவசியம் இல்லை. ஏன் சொன்னாங்க? நபிமார்கள் வாரிசாக மாட்டாங்க, அவ்வளோ பொது சொத்துக்கு வந்துடும். இது மூன்றாவது விசேட அம்சம். நாலாவது விசேட அம்சம், நபிமார்களுடைய சக்கராத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு விருப்பம் கொடுப்பான். வாழலாம், மௌத்தாகலாம். வாழலாம், மௌத்தாகலாம். நபி அவங்க சொன்னாங்க, மாமின் நபியின் யம்ரத் இல்லா ஹுய்யிர பைன துன்யா வல் ஆஹிரா. எந்த நபியாவது நோயாளியாக மாறினால் அவருக்கு விருப்பம் கொடுக்கப்படும், மௌத்தாகலாம் அல்லது வாழலாம். இதில் ஆகப்பெரிய உதாரணம் தான் புகாரில் வரக்கூடிய விடயம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட கையில தான் இருந்துச்சு. சொல்லுவாங்க, பைன சஹரி வ நஹரி, என் நெஞ்சிக்கு மத்தியில் நான் வச்சு கொண்டிருந்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சக்கராத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்தில் வாழுங்க அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, என்ன செய்ய போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலாண்டாங்க, அல்லாஹ் ஒன்று சந்திக்க விரும்புகிறேன். நபி அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை தானே, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நான் நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீக், ஷுஹதாக்களோட போய் சேர போகிறேன். இந்தத்தோடு அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை அப்படியே கீழே போகுது. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதல்லா யக்தாருனா, எங்களை தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே அப்படின்றார். இது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விசேட அம்சம். நாலாவது. ஐந்தாவது, நபிமார்களுடைய உடம்பை பூமி சாப்பிடாது. எங்கெல்லாம் நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கு அந்த உடம்பு பூமிக்குள் அப்படியே இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் அர்த் அன் தஅகுல அஜ்சாதல் அம்பியா. நபிமார்களுடைய உடம்புகளை பூமி சாப்பிடுவதை அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறார். நபிமார்களுடைய உடம்பை பூமி சாப்பிடாது. இது ஐந்தாவது விசேட அம்சம். ஆறாவது, அல் இஸ்மா. இஸ்மாண்டா என்ன? பாவத்தை விட்டும் அல்லாஹ் நபிமார்களை பாதுகாத்து விட்டான். மஅசூம். அப்ப எங்களுக்கும் நபிமார்களுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குது? 6 வித்தியாசம் இருக்கு. முதலாவது என்ன? வஹி. முதலாவது என்ன? வஹி. இரண்டாவது என்ன? இரண்டாவது என்ன? நபிமார்கள் அவர்களுடைய
கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது. மூன்றாவது என்ன? அவங்க வாரிசாக்கப்பட மாட்டார்கள். நாலாவது என்ன? அவருடைய மௌத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு விருப்பம் கொடுக்கப்படும். ஐந்தாவது, அவருடைய உடம்பை பூமி ஒரு நாளும் சாப்பிடாது. ஆறாவது இஸ்மத், பாதுகாப்பு, பாவத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த 6 சிஃபத்துகளை அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வலா தஸ்தாஜில் லஹும், நபியே அவசரப்படாதீங்க. காஃபிர்களுக்கு பதுவா செய்யறதிலும் அவசரப்படப்படாது. சோதனையை தாங்க இயலாம அவசரப்பட்டு என்ன செஞ்சிடப்படாது, பதுவா கூட செய்திடப்பட. என்ன அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப எப்ப யாரை பிடிக்கணும், அல்லாஹ்க்கு தெரியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு துவா கேட்டிருக்கிறாங்க. எதுக்கு துவா கேட்டிருக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தபரானில வருது. முக்கியமான துவா இது. இந்த துவாவை பாடமாக்கி வச்சு பாதுகாப்புக்கு கேளுங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار. اللهم لا تدع لي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها برحمتك يا أرحم الراحمين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு துஆவையும் படிச்சு கொடுத்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி அவங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக், யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை கடமையாக்கக்கூடிய அனைத்தையும் கேட்கிறேன். முதலாவது. இரண்டாவது, வஅஸாயிம மக்ஃபிரதிக், உனது மன்னிப்பை உருவாக்கி தரக்கூடிய முழுதையும் கேட்கிறேன். மூன்றாவது, வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்ம், அனைத்து பாவங்களை விட்டும் சாந்தியை கேட்கிறேன். எப்படி சுருக்கமான துவா. நாலாவது, வல் கனீமத மின் குல்லி பிர், ஒவ்வொரு நலவுகளிலிருந்தும் பங்கு கேட்கிறேன். ஐந்தாவது, வல் ஃபௌஸ பில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்க வெற்றியை தா யா அல்லாஹ். ஆறாவது, வன் நஜாத மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏழாவது, அல்லாஹும்ம லா ததா லீ தம்பன் இல்லா கஃபர்தா, யா அல்லாஹ் எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்காம விட்டுறாதே யா அல்லாஹ். சின்ன பாவமோ பெரிய பாவமோ. ஏழாவது, எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்காம விட்டுறாதே யா அல்லாஹ். எட்டாவது, வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா, என்ன கவலையா இருந்தாலும் அந்த கவலையை போக்கிடியா அல்லாஹ். எவ்வளவு கவலை இருக்குது, எவ்வளவு துவா கேட்கலாம் இந்த துவா. வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா. ஒன்பதாவது, வலா தைனன் இல்லா கதைதா, என்ன கடன் இருந்தாலும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ், கடன் எல்லாத்தையும் நிறைவேற்றி தாயா அல்லாஹ். ஒன்பதாவது. பத்தாவது, வலா ஹாஜதம் மின் ஹவாயிஜித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்துடைய ஆகிரத்துடைய
என்ன தேவையாக இருந்தாலும் இல்லா கதைதஹா, யா அல்லாஹ் அதை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். எதை கொண்டு? பிரஹ்மதிக், உனது ரஹ்மத்தை கொண்டு. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே. ஒரு துஆவில் எத்தனை அம்சம்? 10 அம்சம். ஒரு துஆவில் எத்தனை விடயம்? 10 விடயம். இந்த 10 கிடைச்சா வாழ்க்கையில கவலை போயிடும். இந்த 10 கிடைச்சா வாழ்க்கையில முதலாவது ரஹ்மத் அல்லாஹ், இரண்டாவது மக்ஃபிரத், மூன்றாவது சலாமத். எப்படி வார்த்தைகள்? மக்ஃபிரத் முதலாவது, இரண்டாவது என்ன? முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத், மூன்றாவது சலாமத், நாலாவது கனிமத், அஞ்சாவது ஃபௌஸ் வெற்றி, ஆறாவது நஜாத், ஏழாவது தான் துனியாவுடைய தேவை பாவங்களை மன்னிக்கிறது, எட்டாவது கவலைகளை போக்குறது, ஒன்பதாவது கடன், பத்தாவது உலகத்துடைய ஆகிரத்துடைய முழு தேவை. அப்ப நபியை அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல, அவசரப்படாதீங்க நபியே. உலகத்தில் குர்ஆன், இஸ்லாம், நபி இவர்களுக்கெல்லாம் யார் விரோதியாக வாராங்களோ அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடு, கொஞ்ச நாளை கத்தட்டும். அவங்க ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா, கொஞ்சம் கொடுங்க. وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا, கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க, அவசரப்படாதீ என்று சொல்லிட்டு அல்லாஹ் மிக முக்கியமான விடயம் ஒன்று சொல்லி சூரா அஹ்காஃப் அல்லாஹ் முடிக்கிறான். இதுவரைக்கும் நாங்கள் தஃப்சீரை தொடங்கி 5 ஜுஸுவை முடிக்கிறோம். 180 சொச்சம் வகுப்பில் கடைசி வார்த்தை மிக மிக முத்தான வார்த்தை. எப்பயும் கடைசி வார்த்தை முத்தாத்தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் உலக வாழ்க்கையை பெருசாக தலையில் போட்டு உடைக்கிறோம். அல்லாஹ் ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார். உங்களோட 80 வருடம், 90 வருடம், 100 வருடம் ஒரு பகலுடைய ஒரு பகுதியை போலதான் உங்களுக்கு கியாமத்தில் போய் பார்த்தா விளங்கும். كأنهم يوم يرون ما يوعدون. அல்லாஹ் சொல்றான், காபீர்களே, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அதாபுடைய நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். லம் யல்பஸு இல்லா சாஅத்தம் மின் நஹார். உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தது பகலின் ஒரு பொழுது போலதான் உங்களுக்கு அங்க போய் பார்த்தா விளங்கும். கியாமத்தில் போய் பார்த்தா ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த எவ்வளோ காலம், கொழும்புல வாழ்ந்த எவ்வளோ காலம், இந்தியாவில் வாழ்ந்த எவ்வளோ காலம், சிங்கப்பூரில் வாழ்ந்தது எவ்வளோ காலம், 2 மணித்தியாலம் போல இருக்குது. நல்ல விலங்கு உங்களுக்கு. 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருடத்தை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தில் உங்களுக்கு சிந்திக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினா டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு வருடம் வாழ்ந்தோம். 2 செகண்ட் 2 நிமிஷத்தில் யோசிச்சு முடிச்சு. இதே போலதான் உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு கபரில் போய் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறோமே, 80 வருஷம் சாஅத்தம் மின் நஹார், பகலுடைய ஒரு பொழுதை போல் இருக்கு. அவ்வளோ. இது வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. எவ்வாறு ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லி இந்த சூரா முடிக்கிறான். كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار. சூரத்துன் நாஸிஆத் என்ற சூரா இருக்கு. வன்னாஸிஆத் கர்கா, அப்படியே கடைசி ஆயத்து இதே மாதிரி தான். كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. போய் பார்ப்பாங்களாம், காலையில் கொஞ்சம் நேரம் தங்கின மாதிரி இருக்குமா உலக வாழ்க்கை. சூரத்துல் அம்பியாலையும் அல்லாஹ், சூரத்துல் முஃமினூன் அல்லாஹ் சொல்றான், قال كم لبثتم في الأرض عدد سنين. மலக்குகள் கேட்பாங்க, எவ்வளோ காலம் அப்பா உலகத்தில் வாழ்ந்தீங்க? கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன்
قالوا لبثنا يوما أو بعض يوم. ஒரு நாள் அல்லது அரை நாள், அவ்வளவுதான். அந்த உலகத்துடைய சோதனை கஷ்டம் எல்லாத்தையும் சபர் செய்யும். இது பெரிய வாழ்க்கை உண்டு அல்ல என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கமே தவிர, எங்களால் இன்றைக்கு யாரெல்லாம் உலகத்தை விட்டு போயிட்டாங்களோ, எதை கொண்டு போயிட்டாங்க, எதை சாதிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நேற்று மௌத்தானார் வெலிகம பாரி மதரசாவுடைய தலைவர் முக்ரிம் ஹாஜியார். அவர் மௌத்துக்கு பிறகுதான் அவரை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்குது. எங்களோடையும் நெருக்கமாக பழகியவர். வெலிகமையில் எங்களுடைய மதரசாவும் இருந்தது, வெளிப்பிட்டியில் முஅஸ்ஸஸா அசீசியா என்று. அப்போ அதுக்கு தலைவராக இருந்தார் ஜலூல் ஆஜியார் என்று. ஏன்னா வெலிகமையை பொறுத்தவரையில் வெலிகமைக்கு சொல்றது சின்ன மக்காண்டு தான் சொல்றது. ஏன், வெலிகமையில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், வெலிகமையில் இருக்கக்கூடிய மார்க்க சேவைகள் அது அளப்பெரியது. அந்த காலத்தில் பழைய உலமாக்கள் எல்லாம் உருவான இடம்தான் வெலிகமை. இந்த நாட்டில் இருந்தார் கண்டி மௌலானா சலாஹுத்தீன் மௌலவி, எங்க பாரி. என்ன செய்வாங்கன்னா, ஊரே பாரம் எடுப்பாங்க பிள்ளைகளுடைய சாப்பாடுகள். ஊர் தான் சாப்பாடு கொடுக்குறது, ஒரு ஆளை பாரம் எடுத்து சாப்பாடு கொடுக்குறது. அப்படிப்பட்ட ஒரு மதரசா தான் வெலிகமையில் பாரி. அங்கே பாரி மதரசா இருக்குது, இதே போல் ஹதுரியா மதரசா இருக்குது, இதே போல் சலாஹியா இருக்குது, அசிசியா இருந்தது, இன்னும் லேடிஸ் மதரசாவும் இருக்குது, முர்சியாவும் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பல மதரசாக்கள் உள்ள ஊர். அதில் ஒரு மதரசாவுடைய தலைவர் தான் இந்த முக்ரிம் ஹாஜியார் என்பவர். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் தலைவராக இருந்து அல்லாஹ் அவரிடமிருந்து வேலை வாங்கினார். 23 ஆண்டுகள் ஒரு மதரசாக்கு தலைவராக இருப்பதென்பது சாதாரண விடயம் அல்ல. 650 உலமாக்கள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கிறார். அப்போ அவருடைய பணம் பிரயோஜனமாயிட்டா இல்லையா? இன்றைக்கு 100 ஏக்கர் 150 ஏக்கர் கோடிக்கணக்கு பணம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த முக்ரீம் என்பவருடைய வரலாறு கொஞ்சம் பாரு. இதுதான் சாதனை. உங்களால் தனி மதரசா செய்யலாம், உங்களால் எவ்வளோ வேலை செய்யலாம். இந்த பாரி மதரசாவில் கிட்டத்தட்ட 650 உலமாக்கள் உருவாயிருக்கிறார். இதில் தௌரத்துல் ஹதீஸ் 200 பேர் தௌரத்துல் ஹதீஸ் முடிச்சிருக்கிறார். எத்தனை ஹாஃபிதுமார், எத்தனை தஹஸ்ஸுஸ், எவ்வளோ விடயம். இது ஒன்று. இரண்டாவது சலாஹியா, இவருடைய சலாஹியா. சலாஹியாவை தொடங்கினார் அவருடைய தாய் வீட்டில். இதுக்கு ஒரு மனசு வரணுமா இல்லையா? தண்ட வீட்டை தூக்கி கொடுக்கிறதா இருந்தால் அது பெண்களுக்கு சலாஹியா. தான் மௌத்தாகும் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மதரசா நடத்திட்டு இருந்தார் இவர். 1000 பேர், ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள், அவ்வளவும் செலவழிச்சு. அது மாத்திரமல்ல, துன்யா ரீதியாக தொழில் கொடுத்தார் எத்தனை பேருக்கு. அவர் ஃபேக்டரி இருக்குது, கடை இருக்குது. இதுதான் சாதனை என்கிறது. இதுதான் சாதனை. சும்மா வாழ்ந்துட்டு சும்மா மௌத்தா போறது, சொத்தை வச்சுட்டு போய் பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறதோ. உங்களால் ஏழுமானதை பாடமா படிச்சு நாங்கள் செய்யும். நேத்து வஃபாத்தானார், இன்றைக்கு வாழைச்சேரில் தான் அடக்கம் செய்யப்பட்டார், மஜ்மானார்ல. அல்லாஹ் இப்படிப்பட்ட சாதனையை நிலைநாட்டுறதுக்கு அல்லாஹ் சிலருக்குத்தான் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நாங்களும் ஹிம்மத்து, எனக்கும் அல்லாஹ் தரணும், எனக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தரணும் என்று நானும் ஹிம்மத்து வச்சா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில செய்யலுமா இல்லாதா? கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கக்கூடியவங்க, பல்லாயிரம் பல 100 ஏக்கர் காணிகள் இருக்குது, அல்லாவுக்காக செலவழி. ஏன் இந்த 650 உலமாக்களும் சும்மா விட்டுருவாங்களா? எத்தனை துவா செய்வாங்க, எத்தனை மிம்பர்களில் பேசுவாங்க. எங்களுக்கு நண்பராக இருந்தார் அவர். ஆபரேஷன் போய் வந்த நேரம் அடிக்கடி பேசுவார், அடிக்கடி கதைப்பார். நல்ல மனிதர். இவ்வளோ சேவை செய்கிறவர் கெட்டவராக இருக்க முடியாது. அதனால நாங்களும் துவா செய்யணும். இப்படிப்பட்ட பலர் பூமியில உருவாக்கணும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் எல்லா வாழ்க்கை. இவ உலகத்தை முடிச்சுட்டு போயிட்டார், சாதிச்சுட்டு போயிட்டார். அல்லாஹ்
இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? பலாகா, இதை மக்களுக்கு போய் தப்லீக் செய்யும். எதை தப்லீக் செய்யுங்க? துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு நேரம்? சஅதம் மின் நஹார், பகலின் ஒரு பொழுதுதான். இன்றைக்கு காசு அடுக்கி அடுக்கி, காணிகளை அடுக்கி அடுக்கி, நெல்லை அடுக்கி அடுக்கி, எல்லாத்தையும் சீனியை அடுக்கி அடுக்கி யோசிக்க என்ன தெரியுமா? ஏண்ட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கு. எவ்வளோ புத்திசாலி இவர். அதை விட்டுட்டு செலவழி அல்லாவுக்காக. அல்லாஹ் உண்ட பேரை பாதுகாப்பார், அல்லாஹ் உண்ட பேரை பாதுகாப்பார். நீ மௌத்தாகி உண்ட உடம்பு மண்ணுக்குள்ள இருக்கும், உண்ட பெயர் உலகமெல்லாம் சுத்தும். சுத்துதா இல்லையா? முக்ரிமாஜியார் பெயர் புகழ் விரும்பி செஞ்சாரா? இல்லையே. இவ்வளோ வேலையை செஞ்சாரு, மௌத்தாயிட்டார். ஆனா உலகம் அழியிற வரைக்கும் பூமிக்கு மேல் அவருடைய பெயர் இருக்கு. இதுதான் அல்லாஹ் சிலருக்கு கொடுக்கக்கூடிய புத்திசாலி தன்மை. இதுதான் அல்லாஹ் சொல்றான், இது எத்தி வைங்க மக்களுக்கு போய். பலாகா, சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்றான், ஹாதா பலாகுன் லின்னாஸி வலியுன்ஸரு பி, மக்களுக்கு தப்லீக் செய்யுங்க போய். இத இன்ன ஃபீ ஹாதா லபலாகன் லிகௌமின் ஆபிதீன், தப்லீக் செய்யுங்க போய். பலாக் என்று சொல்லிட்டு கடைசி வார்த்தை என்ன? ஃபஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஃபாஸிகூன், அழியிற சமூகம் யார் தெரியுமா? பாவிகள் அழிஞ்சிருவாங்க. அழிகிறது யாரு? பாவிகளுக்கு நல்ல வாழ்க்கை ஒரு நாளும் கிடைக்காது. பாவிகள் தான், அல்லாஹ்வை வழிபடாதவர்கள், பாவத்தில் ஈடுபடக்கூடிய முஷ்ரிக்குகள் தான் ஒரு நாள் அழிவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி சூரத்துல் அஹ்காஃபுடைய கடைசி விடயங்கள் அல்லாஹ் முடிக்கின்றான். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பிள்ளை பெறுறது கஷ்டமாக இருந்தால், இப்போ 1970-80க்கு முந்தி சீசர்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டு இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? பிள்ளைய எல்லா பிள்ளைகளும் பிறந்ததானே, வயிற்றுக்குள் பிள்ளைருந்து மவுத்தாகிற வீதம் மிக குறையும். அந்த காலத்திலிருந்து அனுபவமான ஒரு மருந்து இருக்குது, பிள்ளையே லேசா வெளியெடுக்க. இமாம் தஃப்சீர் சாவிலையும் இதே போல அதிகமான தஃப்சீர்களில் இந்த துவா எழுதியிருக்கிறார். இது என்ன துவா என்றா, இந்த குர்ஆனுடைய ஆயத், கடைசி ஆயத் இருக்குது, இந்த 2 ஆயத்தை ஓதுறது தான் அதற்கான மருந்து. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிள்ளை பெறுறது கஷ்டமாக இருந்தா இந்த 2 கலிமாவையும் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்களுக்கு கொடுக்கும். என்ன? எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதும். அது பரம் லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீமுல் கரீம். அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் எல்லாமே. 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா, இலாஹ், அல்லாஹ், அதீம், ஹலீம், கரீம், 5 அஸ்மாவுல் ஹுஸ்னா. லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீமுல் கரீம் என்று எழுதிட்டு இந்த ஆயத்து இருக்குதே, كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون என்ற ஆயத்தையும் அடுத்த ஆயத் சூரத்து நாஸிஆத்துடைய 46வது ஆயத், கடைசி ஆயத். என்ன ஆயத்? كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. இந்த 2 ஆயத்தையும் எழுதி தண்ணில கொடுத்தா பிள்ளை லேசாக பிறந்துரும். குர்ஆனுடைய ஆயத்தானே, அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால செய்வான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது 5 ஜுஸு முடியக்கூடிய தருணம். வளமையாக ஜுஸு முடியும் பொழுது நாங்கள் துவா ஓதுறது வளமை. ஒவ்வொரு ஜுஸு முடியும் பொழுதும் நாங்கள் துவா ஓதிருக்கிறோம். ஆகவே இன்றைய தினமும் நாங்கள் இன்றைக்கு ஓதின ஆயத்துகளை ஓதிட்டு நாங்கள் துவாவில் ஈடுபடுவோமேன். குர்ஆனை ஓதிட்டு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஆகவே ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
بسم الله الرحمن الرحيم أولم يروا أن الله الذي خلق السماوات والأرض ولم يعي بخلقهن بقادر على أن يحيي الموتى بلى إنه على كل شيء قدير ويوم يعرض الذين كفروا على النار أليس هذا بالحق قالوا بلى وربنا قال فذوقوا العذاب بما كنتم تكفرون فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرتا ولا هما إلا فرجتا ولا دينا إلا قضيتا ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا حي يا قيوم. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور صدورنا وجلاء همومنا وغمومنا. اللهم اجعل القرآن حجة لنا لا حجة علينا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار ونعوذ بك من سخطك والنار. اللهم آنس وحشتنا بالقرآن العظيم واجعله لنا حجة يا رب العالمين. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم وأكرم نزلهم ووسع مدخلهم واغسلهم بالماء والثلج والبرد. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. اللهم اشف أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. كرف الرحمن يا الله ني مغتانون يا الله ني فتاح يا الله ني غفار يا الله ني رحمن الرحيم يا الله ني علي القدير يا الله ني قادر مقتدر قدير يا الله ني كريم العليم يا الله ني علي العظيم يا الله ني حي القيوم يا الله ني أول آخر ظاهر باطن يا الله.
உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டும் இந்த தஃப்சீருடைய இந்த பாடங்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த குர்ஆனை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மாணவ மாணவிகளுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். இந்த குர்ஆனை முழுமையாக படித்து விளங்கி அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். இன்று 5ஆம் ஜுஸுடைய தஃப்சீரை முடித்துவிட்டு உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. இஹ்லாஸை நசீபாக்குவாயாக, இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக, உனக்காக வேண்டி உன்னுடைய குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. குர்ஆனை வைத்து சிலரை நீ கண்ணியப்படுத்துவாயா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. மலக்குடைய சுஹ்பத்தை நசீபாக்குவாயாக, பூமியிலும் ஆகிரத்திலும் சிறந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. உன்னுடைய பொருத்தத்தோடு இவைகளை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. பேருக்கோ புகழுக்கோ யா அல்லாஹ் முஹஸ்திதிக்கோ இதை செய்யாமல் எங்களை பாதுகாப்பாயாக. ஷைத்தான் நஃப்ஸை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. இந்த குர்ஆனுடைய பரக்கத்தால் யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நீ இறக்கி இருக்கும் முசீபத்தை இல்லாமலாக்குவாயாக, சோதனை இல்லாமலாக்குவாயாக, பிரச்சினைகளை இல்லாமலாக்குவாயாக. குர்ஆனுடையவர்களை நீ பாதுகாப்பதாக வாக்களித்திருக்கிறாய் ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்தை இறக்கியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறார்களோ ஷிஃபாவை நசீபாக்கியா அல்லாஹ். பல உலமாக்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை பேசக்கூடியவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஷிஃபாவை நசீபாக்கியா அல்லாஹ். யாரெல்லாம் வஃபாத் ஆகிவிட்டார்களோ, இந்த குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனுக்காக செலவழித்தவர்கள், மதரசாக்களை நடாத்தியவர்கள், யாரெல்லாம் உன்னிடம் விருந்தாளிகளாக வந்து விட்டார்களோ அவர்களை சங்கைப்படுத்துவாயாக. யாரெல்லாம் இந்த நோயால் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு சபரை நசீபாக்குவாயாக, பொறுமையை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னுடைய வல்லமைகளை காட்டுவாயாக, உன்னுடைய குதரத்தை காட்டுவாயாக. குர்ஆனும் இஸ்லாமும் உயர்வதை கண்களால் பார்த்து சந்தோஷம் அடைய தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆன் உயர்வதை, இஸ்லாம் உயர்வதை எங்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக ஆக்குவாயாக, முத்தகீன்களாக, தாயிகளாக ஆக்குவாயாக. இந்த பூமியில் மூளை முடுக்குகளுக்கு சென்றும் இந்த குர்ஆனை தப்லீக் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. முழு உலகத்துக்கு சென்று முழு மனித சமூகத்துக்கும் இந்த குர்ஆனை ஓதி காட்டி தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. பாவிகளை விட்டும் பாவத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ, கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, குமர்கள் இருக்கிறதோ, அனைத்து பிரச்சினைகளையும் யா அல்லாஹ் தீர்த்து வைப்பாயாக. எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பெரிய தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊரிலே ஷஹாதத்தை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கபருக்கு நாங்களும் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கபரையும் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் எழும்பும் பொழுது ஹாஃபிதுகளோடும் முஃபஸ்ஸிர்களோடும் ஆலிம்களோடும் எழும்பி நிற்க தௌஃபீக் செய்வாயாக. நபிமார்களோடு அர்ஷுடைய நிழலில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. சிராத்தை கடந்து மீசான் பாரமாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.